ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம 12th எத்திக்ஸில் சமூக சமய சீர்திருத்த இயக்கத்துலேருந்து ஒரு 15 பாயிண்ட்ஸும், 11th எத்திக்ஸில் நவீனத்தை நோக்கிலேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸும் ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ண போகிறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. 10th சீர்திருத்த இயக்கங்களில் இல்லாத பாயிண்ட்ஸ் தான் இதில் வரப்போகுது. அதனால் ரொம்ப முக்கியம். குரூப் 4க்கு இது கேள்விகள் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ராஜாராம் மோகன் ராய் உருவ வழிபாடு மறைநூல் கருத்து எதிரானதுன்னு சொல்லியிருப்பார். அது நம்ம 10th படிச்சிருப்போம். அது எத்தனாவது வயசில் சொல்லியிருப்பாருன்னா 15வது வயதில். ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜான் முகலாய மன்னர் பட்டம் கொடுத்துருப்பாரு. அது எந்த முகலாய மன்னர்னா 2ஆம் அக்பர் ஷா. ராஜாராம் மோகன் ராய் நூல் என்னன்னா அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிகாட்டு. அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிகாட்டு. பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பிரம்மோக்கள். ஓகேங்களா? ரைட். சதி ஒழிப்பு 1829 டிசம்பர் 4 விதி 17 படி. சதி ஒழிப்புக்கு கிறிஸ்தவ சமய பரப்பு குழு என்ன குழுன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் கேரி. ஆக்சுவலாக சதி ஒழிப்பு வில்லியம் பெண்டிங் பிரபு, ஓகேவா, ராஜாராம் மோகன் ராய் கூட்டு முயற்சியில் சதி ஒழிப்பு சட்டம் இயற்றியிருப்பாங்க. சதி ஒழிப்புக்கான கிறிஸ்தவ சமய பரப்பு குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் கேரி. இந்தியா முழுவதும் சதி தடை செய்யப்பட்ட ஆண்டு கேட்கலாங்க 1861. வங்காளத்தில் பெண் சிசு கொலை தடை சட்டம் 1795 விதி 21 படி கொண்டு வரப்பட்டது. பெண் சிசு கொலை யாரிடையே அதிகமாக காணப்பட்டதுன்னா ரஜபுத்திரர்களிடையே அதிகமாக காணப்பட்டது. ரஜபுத்திரரிடையே காணப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பழக்கம் ஒன்று ஜவஹர். ஓகேவா? போர்க்களத்தில் ஆண்கள் இறந்துட்டா பெண்கள் உயிரோடு தீயிட்டு கொளுத்தும் பழக்கம் தான் இந்த ஜவஹர். ரைட். கேசிசன் கேசவ சந்திர சென் முயற்சியால் 1872 சிறப்பு திருமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? விதவை மறுமண சட்டம் படிச்சிருப்போம், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அந்த மாதிரி 1856 அது வந்திருக்கும். ஓகேவா? 1872 சிறப்பு திருமண சட்டம் கேசிசன். 1901 பரோடா அரசு குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்துச்சு. 1929 சாரதா சட்டம் இயற்றப்பட்டது. 1930 சாரதா சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இதுதான் பெண் திருமண வயதை 14ன்னு சொல்லுது. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பூனாவில் விதவை பெண்கள் இல்லம் நிறுவியவர் யாருன்னா பண்டித கார்வே. ராஜாராம் மோகன் ராய் வார பத்திரிகை, வங்க மொழியில் வார பத்திரிகை சம்வாத் கௌமுகி. பாரசீக பத்திரிகை என்னென்னா மிராத்துல் அக்பர். ராஜாராம் மோகன் ராயோட சிறப்பு பெயர்கள் பாருங்கள். இந்த 3 பேருமே ரொம்ப முக்கியம். ஏற்கனவே வர நம்ம நவீன இந்தியாவின் விடிவெள்ளின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த மாதிரி இந்திய தேசியத்தின் முன்னோடி, இந்தியாவின் புத்துலக சிற்பி, இந்து சமயத்தை சீர்திருத்திய செம்மல். இந்த 3 பேருமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்திய தேசியத்தின் முன்னோடி, இந்தியாவின் புத்துலக சிற்பி, இந்து சமயத்தின் சீர்திருத்திய செம்மல். ஆரிய சமாஜத்தில் ஆர்யா என்பதன் பொருள் அறிவார்ந்தோர். ராமகிருஷ்ண பரமஹம்சரை நம்ம இயற்பெயர் என்னன்னா கடாதர சட்டர்ஜி. நம்ம எப்படி விவேகானந்தருக்கு நரேந்திர தத்தான்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த 17 பாயிண்ட் பாருங்கப்பா, ரொம்ப முக்கியம். சிகாகோ மாநாடு நடைபெற்ற வருஷம்தான் சின்ன கிளாஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செப்டம்பர் 11, 1893 செப்டம்பர் 11 சிகாகோ மாநாடு நடக்கும். அங்கே தான் பார்த்திங்கன்னா உலக சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? இப்போ சிகாகோ மாநாடு நடைபெற்ற நாள் செப்டம்பர் 11. அதே மாதிரி ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவரும் யார் தான்? விவேகானந்தர் தான். 1897 எங்கே நிறுவியிருப்பார்னா பேலூர். 1892 அவர் உட்காந்த பாறையில் தியானம் பண்ணியிருப்பார். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில். அப்போ 1892 பார்த்தீங்கன்னா பாறை, 1897 பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மிஷன் பேலூர், 1893 பார்த்தீங்கன்னா சிகாகோ மாநாடு செப்டம்பர் 11. ரைட். பிரம்மஞான சபை பாருங்கள். அந்த பிரம்மஞான சபை பார்த்திங்கன்னா தொடர்பான ஒரு நூல் தான் இந்தியனே விழித்தல் என்ற நூல். இப்போ இந்தியனே விழித்தல் என்ற நூல் எந்த சீர்திருத்த இயக்கம் தொடர்பானது? பிரம்மஞான சபை. 1914 பொது வாழ்வுங்கிற ஒரு வார இதழ், நவ இந்தியான்ற ஒரு நாளிதழ். இதெல்லாம் எதோட தொடர்புடையதுன்னா பிரம்மஞான சபை. ஆல்காட் நினைவு பள்ளி எதுனா பிரம்மஞான சபை. கந்துக்கூரி வீரேசலிங்கம் தெலுங்கு மறுமலர்ச்சியின் தந்தைன்னு நம்ம இவரை சொல்கிறோம். விவேகவர்த்தனிங்கிறது இவருடைய இதழ். நெக்ஸ்ட்டு பெரியார் சம்மந்தப்பட்ட பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கத்தை நிறுவியிருப்பார். ரைட்டா? 1973 புத்துலக தொலைநோக்காளர் அப்படிங்கிற ஒரு விருது கிடச்சிருக்கும். 1970 நம்ம படிச்சிருப்போம் 9th தமிழ் புக்கில் யுனெஸ்கோ விருது. ரைட்டா? அதே மாதிரி 1938 பார்த்திங்கன்னா என்னது? ஈவே ராமசாமிக்கு சென்னை மகளிர் மாநாட்டில் பெரியாருங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அது யார் கொடுத்துருப்பாங்கன்னா நீலாம்பிகை அம்மையார். ஓகேவா? ரைட். இதோட 12th எத்திக்ஸில் இருக்க சமூக சமய சீர்திருத்த இயக்கம் பாடம் முடிஞ்சது. அடுத்து 11th நவீனத்தை நோக்கின்னு ஒரு பாடத்தை பார்ப்போம். ராஜாராம் மோகன் ராயோட நூல், அதில் என்ன பார்த்தோம் அந்த கிளாஸில்? அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி. அதே மாதிரி அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் வழிகாட்டு. இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கைம்பெண் உயிரோடு எதிர்ப்பது ஆதரவு வெசஸ் எதிர்ப்பு அப்படின்னு ஒரு நூல்.
ஓகேங்களா. அதாவது விதவை பெண் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு எரிப்பது குறிப்பான ஆதரவு எதிர்ப்பு. ரைட். பிரம்ம சமாஜத்துக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு அளித்தவர் யாருன்னா சைதை காசி விஸ்வநாதர். இவர் பிரம்ம சமாஜம் தொடர்பாக நாடகங்கள் ஏற்படுத்தினார். அப்போ சைதை காசி விஸ்வநாதர் எந்த அமைப்புடன் தமிழ்நாட்டில் தொடர்புடையவர்னு கேட்டால் பிரம்ம சமாஜம். ஓகே. பிரம்ம சமாஜம் தொடர்பான ஒரு இதழ் 1864 தத்துவ போதினிங்கிற ஒரு இதழ். ரைட்டா. பெண் தொழிலாளர்களுக்கு சமபந்தி விருந்தளிக்கும் சங்கம் என்னென்னா பிரார்த்தனை சமாஜம். தயானந்த சரஸ்வதி எங்கு பிறந்தார்? குஜராத். ஓகேவா. கத்ரிங்கிற வணிக சங்கத்துடன் தொடர்புடைய அமைப்பு ஆரிய சமாஜம். அனைத்து மத கருத்தின் இலக்கு ஒன்று, ஆனால் பாதை தான் வேறு. சரிங்களா. எல்லா மத கருத்துக்கும் இலக்கு ஒன்று தான், பாதை வேறுன்னு சொன்னவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண காதாமிர்தா என்று அழைக்கப்படுகிறது இவருடைய வழி வந்து. ஆரிய மகிழா சமாஜ் யார் ஏற்றிருப்பாங்கன்னா நிறுவியிருப்பாங்கன்னா பண்டித ரமாபாய் நிறுவியிருப்பாங்க. இவங்க 2 இல்லத்தை நிறுவுறாங்க. சாரதா சதன் விதவைகளுக்கான கற்றல் இல்லம், முக்தி சதன் சுதந்திர இல்லம். ஓகே. நெக்ஸ்ட்டு அகமதியா இயக்கம் 1889 மிர்சா குலாம் அகமது நிறுவியிருப்பாங்க. சரிங்களா நண்பர்களே, இந்த கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் நீங்கள் அலர்ட் பண்ணிங்கன்னா 2 பாடம் முக்கியமான பாடத்தை நம்ம முடிச்சிட்டோம். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ரீகால் பண்ணுங்கள். குரூப் 4க்கு படிங்க. இந்த மாதிரி 11th 12th இருந்தும் முக்கியமான பாயிண்ட்ஸும் நம்ம அடிக்கடி இனிமேல் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் யூடியூப்பில். தேங்க்யூ.